நாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி பொழுது சும்மா இருக்கிறதும், சும்மா போகிறதும், இல்லை ஒரு 10 ரூபா நம்மளுக்கு வருமானம் வர்றதும் நம்ம கையில் தாங்க இருக்குது. அதாவது நம்ம பெண்களுக்கு தான் மெயினாக சொல்கிறேன். ஏதாவது ஒரு கைத்தொழில், ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணுங்க. சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. பிஸ்னஸ்ஸு, கைத்தொழில் இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். அதனால் யாரையும் எப்போவும் நம்பின்னு இருக்கிறத விட நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொழில் கற்று வச்சுக்கிட்டு நம்ம அதை பார்த்துக்கணுங்க. அந்த மாதிரி தாங்க நான் எங்கள் பசங்களையும் வளர்த்துருக்கேன். என் பையனும் வேலைக்கு போயிட்டு வருவான். போயிட்டு வந்து கடையும் பார்த்துக்குவான். கடைக்கு பொருள் எதுனா தேவையானதும் வாங்கிட்டு வருவாங்க. அவனும் அதே மாதிரி தாங்க இருப்பான். நானும் இப்போ தான் கடை வச்சுருக்கேன். கடை வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சின்னு இருந்தேங்க. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் வேலைக்கு போனேங்க. ப்ளவுஸ் எல்லாம் கூட நிறைய தைச்சி கொடுத்துன்னு இருந்தேன். சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காதுங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு 10 ரூபா வருமானம் வர்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பேங்க. எங்கள் அம்மாவும் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. சும்மா உட்காந்துருந்தா ஒரு ரூபா யார் கொடுப்பாங்க? ஏதாவது ஒரு வேலை செஞ்சு 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஃபாலோ பண்ணி